அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியின் மீது நம்ம 1000 விமர்சனம் வைத்தாலும், திமுக கட்சியின் மீது நம்ம 1000 குறை சொன்னாலும், மக்களுக்கு ஒன்று அப்படின்னா, குறிப்பா தமிழர்களுக்கு ஒரு இன்னல் அப்படின்னா திமுக எப்போதுமே இறங்கி வரும். அப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்காரு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி என்று சொன்னதுல என்ற மாற்று கருத்துமே யாருக்கு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோடியை, பாஜகவை அதிகலங்க விட்டுருக்காரு, கதற விட்டுருக்காரு, பதற விட்டுருக்காரு, செதற விட்டுருக்காரு அப்படின்னு திமுக உடம்புகள்லாம் சில்லறையை செதற விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா கச்சத்தீவை மீட்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களாம். கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. திருச்செந்தூர்ல சாமி கும்பிட திருநெல்வேலியே குளிஞ்சிட்டு போனானா ஒருத்தன். அந்த கதையா என்னடா இந்த நேரத்தில் கச்சத்தீவு தீர்மானத்தை நிறைவேற்றதுக்காக ஐயா ஸ்டாலின் சிறப்பு கவனத்தை ஈர்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, தேர்தல் வரப்போகுது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இப்பத்தான மும்மொழி, புதிய கல்விக் கொள்கை, இந்தி தெரியாது போடா, நீட் தேர்வு எல்லாத்தையும் கையில் எடுப்போம். விடுவோமா நாங்கள் கச்சத்தீவை? மீனவ பிரச்சனைக்காக மீனவர் ஒரு பக்கம் போராடுறாங்க. நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் பெரிய அளவில் எல்லா கட்சியும் இணைச்சி ஒரு தங்கச்சி படத்தில் கூட்டம் போடுறாரு. அப்போ நம்மளும் சும்மா இருக்க முடியுமா? நம்ம தான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கோமே, ஆட்சி நம்ம கையில் இருக்க, கொடை கொற்றம் நம்ம கையில் இருக்க, நம்ம ஒரு தீர்மானத்தை போடுவோம். எத்தனையோ தீர்மானத்தை போட்டிருக்கோம், எத்தனையோ குழுக்களை போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த தீர்மானத்தையும் போடும் சொல்லி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு எப்போ 50 வருஷம் கழிச்சு 1974 கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது கமிஷனை வாங்கிக்கிட்டு தான் கருணாநிதி கம்முன்னு இருந்தாரு. கண்ணம்மா நீ கம்முன்னு கடை அப்படிங்கிற மாதிரி, கருணாநிதி நீ கம்முன்னு கடை அப்படின்னு இந்திரா காந்தி கமிஷன் கொடுத்துன்னு சொல்லி நான் சொல்லலை. யாருடைய பேச்சை கேட்டு ஜெயலலிதா மேலே வழக்க போட்டாங்களோ அந்த சூனாசாமி அப்படிங்கிற சுப்பிரமணிய சாமி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அப்போ கருணாநிதி கமிஷனை வாங்கிக்கிட்டு தான் கச்சத்தீவை கொடுத்தாருங்கிற சுப்பிரமணிய சாமி குற்றச்சாட்டுக்கு திமுக கார மானமுள்ளவன் எவனுமே எதிர்த்து பேசலை. கருணாநிதி இப்படிலாம் பண்ணுவாராங்க? தமிழர் உரிமை, இனம், மொழி, பண்பாடு அப்படிங்கும்போது கருணாநிதி எப்படி காசு வாங்கியிருப்பார்? கச்சத்தீவை கொடுக்கும்போது எப்படி சும்மா இருந்திருப்பார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக கருணாநிதி குரல் எழுப்பியிருப்பார். ஒரு படத்தில் நான் என் செல்லத்தை நான் தரமாட்டேன், நான் 100 ரூபா தரேன்டா, தரமாட்டேன், 1000 ரூபா தரேன், அப்போ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு விலை இருக்குது. அப்படி கருணாநிதியுடைய எதிர்ப்புக்கும் போராட்ட உரிமைக்கும் போராட்ட குணத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அந்த விலையை இந்திரா காந்தி கொடுத்துருக்கலாம், சுப்பிரமணிய சாமி சொன்னது போல. இல்லை, கருணாநிதி அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருந்துச்சு. 1968 அவர் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் இந்த கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இது எல்லாமே ஆரம்பிக்குது. முதல்ல அப்போ தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பெரிய கரப்ஷன் கிடையாது, பெரிய கலெக்ஷன் கிடையாது, பெரிய கமிஷன் கிடையாது. அண்ணாதுரையின் ஆட்சின்னு கூட ஓரளவுக்கு நேர்மையான ஆட்சி தான். நல்ல ஆட்சி அப்படின்னு மொத்தமாக சொல்ல முடியல, கூட நேர்மையான ஆட்சின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்படிப்பட்டதுக்கு அந்த ஆட்சிக்கு பிறகு வந்த கருணாநிதி ஆட்சி நேர்மையற்ற ஊழல் நிறைந்த ஆட்சியாக வருது. அப்போ அதில் மத்திய அரசு செக் வைக்காமல் இருக்க, இன்னைக்கு மாதிரி அமலாக்கத்துறை, வருமானத்துறை மாதிரி அன்னைக்கு இந்திரா காந்தி செக் வைக்காமல் இருப்பதற்காக இதை கண்டுகொள்ளாமல் இருந்தார் கருணாநிதி அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுகிறது. அப்போ ஆக மொத்தத்தில் கமிஷனை வாங்கிக்கிட்டோ இல்லை களவாடிய பணத்துக்காகவோ கருணாநிதி கம்முன்னு இருந்தார் அப்படிங்கிறதான் வரலாற்று உண்மை. அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லப்போனால் 77 தேர்தலில், 81 தேர்தலில், 86 தேர்தலில், 88 தேர்தலில், 91, 96 தேர்தலில், திருப்பி 98, 99 தேர்தலில், திருப்பி 2001, 2004, 2006, 2009, 2011, 2014, 16, 19, 21 வரிசையான இந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம், கச்சத்தீவை மீட்க தீவிரமான நடவடிக்கை எடுப்போம், கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் அப்படின்னு பல வாக்கில் பல ஸ்லாங்கில்
ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுக்கும். கச்சத்தீவை மீட்கும் சிறப்பு பொதுக்கூட்டம்லாம் திமுக பல முறை நடத்தியிருக்கிறது. அப்படி தொடர்ச்சியாக கச்சத்தீவு குறித்து பேசிய திமுக கடந்த 40 ஆண்டுகளில் இந்த கச்சத்தீவை மீட்க உருப்படியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா இல்லை. 2011ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை மீட்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. சொல்லப்போனால் கச்சத்தீவு நடவடிக்கையில் அந்த வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்கு. ஆனால் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குலையும் திமுக சும்மா இருக்குமா? ஜெயலலிதா அவர்கள் போட்ட வழக்கில் ஜெயலலிதா போட்டு ஏதாவது உண்மையிலே மீட்டுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு பெருமை பெறக்கூடாத. ஏற்கனவே காவிரி மீட்ட தாயி, காவிரி மேலாண்மை அமைத்த தாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவிரி அரசு இதில் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பெருமையை அந்த அம்மாவுக்கு பெறக்கூடாது அப்படின்னு ஒன்று 2013 இவர் ஒரு அஃபிடேவிட் போடுறாரு. கூடுதலாக நானும் சேர்ந்துக்கிறேன், நானும் ரவுடி தான்யா, நீ யாரையும் ஏரியாவில் பார்த்ததே இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில். நானும் முதலமைச்சர் தான், முன்னாள் முதலமைச்சர், என் பேரையும் சேர்த்து வையா. எப்படி பேரறிவாளனோட வழக்கில் வைகோ வானடா போய் தன் பேரை போட்டாரோ அதே போல் கருணாநிதியும் ஒரு வழக்கை போடுறாரு. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி. அதில் கருணாநிதி உயிரோடு இல்லைனால TR பாலு அவர்களையும் ஒரு மனுதாரராக சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இது ஜெயலலிதா அவர்கள் போட்ட வழக்கில் கருணாநிதி தானாக வாண்டட வண்டியில் ஏறி போய் படுத்துக்கொண்ட வழக்கு. இதை தவிர கச்சத்தீவு மீட்பிற்காக இந்த திமுக என்கிற பேர் இயக்கம், திமுகவுடைய ஆட்சி 4 வருஷம் ஆச்சுல. 4 வருஷத்துல இப்பதான் உங்களுக்கு கச்சத்தீவுங்கிறது கண்ணுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி தெரியலையா? பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பத்தி கேட்கிறாரு. சரி, நாங்க பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்க? 10 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே. நாங்க 53 முறை கடிதம் எழுதியிருக்கோம். இந்தியா முழுக்க ₹1 காயினில் பேசலாம்னு கொண்டு வந்ததே இவங்க அமைச்சர் தான். ஆனால் 53 முறை கச்சத்தீவுக்கு கடிதமா. செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு வந்தோடனே மறுநாள் போய் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே நிற்காரு. ஏவாவலி வீட்டில் ரெய்டு வந்தால் மறுநாள் போய் நிற்கிறாரு. இங்கே அண்ணா நகர் கார்த்திக் வீட்டு ரெய்டு வந்தால் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு மோடியை போய் சந்திக்கிறாரு. இப்போ ரெய்டு வந்தபோது கூட செந்தில் பாலாஜி உடனடியாக போய் டெல்லியில் போயிட்டு சரி கட்டு வந்தார். இவர்களுக்கு பிரச்சனை, அமலாக்கத்துறை வருது, வருமான வரித்துறை வருது, ரெய்டு வருது அப்படின்னா அடுத்த நொடிய டெல்லிக்கு பறந்து போகிற இந்த திமுக கூட்டம் கச்சத்தீவுக்காக 54 முறை கடிதம் இருக்கிறான். உட்காந்து அவர் போய் ஸ்டாலின் கடிதம் போடுறாரு, நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார். ட்விட்டு போட்டால் அடுத்த ட்விட்டில் பதில் சொல்ல போகிறாரு. இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடலாம், ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணி விடலாம். ஏதோ யூடியூப் சேனல் வச்சுக்கல MK ஸ்டாலின், அதில் வீடியோ போட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட பார்த்துக்கோன்னு. சைனாவில் போர் நடந்தால் கூட லடாக் எல்லையில் கொண்டு போடுறதுக்கு முன்னாடி மோடி இவர்கிட்ட கூப்பிட்டு கேட்பாரான், யார்கிட்ட? தமிழ்நாடு முடிச்சு. அப்புறம் சொல்லுங்கள், இப்போ நம்ம லடாக்குள்ளே வந்துட்டாங்க, நம்ம அப்படி AK-74 கொண்டு போகிறதா, இல்லை இராணுவ தாக்குதல் நடத்துகிறதா, இல்லை கையெறி குண்டு வீசுகிறதா என்னென்னா அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இராணுவ நடவடிக்கையே மோடி எடுப்பார்னு சொல்லி நம்ம தந்தி டிவி ஹரிட்ட உட்காந்து பேட்டி கொடுத்தாப்புல. அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ மோடி எதுனாலும் ஸ்டாலின்கிட்ட பேசுவார் அப்படின்னா நீங்கள் தான் ஃபோனில் பேசுவீங்க. மோடியோட ப்ரைவேட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும்ல, எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? இந்த கேலோ இந்தியா, செஸ் ஒலிம்பியாட்டு, மாமல்லபுரம் வரிசையாக வந்துட்டு போனார். வரும்போதெல்லாம் போயிட்டு வெள்ளக்கோடையில் வரவேற்றீங்களே, அப்போ நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஐயா கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு. அப்போல்லாம் வேண்டாம். 2024 இதே மார்ச் மாதம் 31ஆம் தேதி 30ஆம் தேதி நினைக்கிறேன், பாரத பிரதமராக இருந்த இன்றைக்கு இருக்கிற அன்றைக்கு பிரதமர் கனவுல இருந்த மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். இது காந்தி செத்துட்டாரா, சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி கச்சத்தீவை இந்திரா காந்தியும் காங்கிரஸும் சேர்ந்து தர வார்த்து கொடுத்துருச்சு. காங்கிரஸும் வாரிசு அரசியல் பண்ணுது, திமுகவும் வாரிசு அரசியல் பண்ணுது. கச்சத்தீவை மீட்பிற்கு நடவடிக்கை எடுப்பதில்லை, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதை ஆதாரப்பூர்வமாக RTIல போட்டு நாங்கள் தகவல் வாங்கிக்கிறோம்னு சொல்லி RTI கொடுத்த தகவலை எடுத்து சமூக வலைதள பக்கமான X தளத்தில் மோடி வெளியிட்டார். உடனடியாக அண்ணாமலைக்கு தனி காணொலி வெளியிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. சும்மா போகிற போக்குறது இல்லை. 2024 பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக எலெக்ஷன் பீக்கில் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் பிரச்சாரம் பீக்கில் போகும்போது மார்ச் மாதம் 30ஆம் தேதி
இந்த மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு அதை கையில் எடுத்துச்சு. அதுக்கு பிறகு 39 பேர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிங்கல்ல, ஓராண்டாச்சு பாராளுமன்றத்துக்கு போய். இந்த 39 பேரும் பாராளுமன்றத்துக்கு, ஐயோ நீ தானே சொன்ன ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வீடியோ போட்டு நான் வந்து ஆர்டிஐயில் தகவல் வாங்கிட்டேன், காங்கிரஸும் இந்திரா காந்தியும் சேர்ந்து துரோகம் பண்ணிருச்சு, தமிழ் மீனவர்களை ஏமாத்திருச்சு, கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருந்தா எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள், 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இது வரைக்கும். இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களே, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஒரு பக்கம் பாஜக கச்சத்தீவு வச்சு நாடகம், ஒரு பக்கம் திமுக கச்சத்தீவு வச்சு நாடகம், இன்னொரு பக்கம் காங்கிரஸ். இந்த காங்கிரஸுங்கிற கட்சி எதற்காக தமிழர் நிலத்தில் அழித்தொழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. காங்கிரஸ் கட்சியில் எவன் வந்தாலும் சரி, அது அந்த தலைவர் இந்த தலைவர், காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போனாலே அந்த தலைவர்களுக்கு ஒரு வகையான மமதை, திமிரு, அதிகாரம், ஒரு வகையான அது ஒரு பணக்கார கட்சி தானே, அது ஜமீன்தார் கட்சி, மேட்டுமைத்தனமான கட்சி. அதனால் அந்த மேட்டுமைத்தனம் வந்துடும். கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து அது குறை சொல்ல முடியாது. வானம் பார்த்த பூமியாக இருந்த 215 ஏக்கர் கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டு 7000 சதுர ஹெக்டேர் கடலுக்குள்ளே உட்காந்து இவர் தான் செல்ல பிறகு தான் வந்து அளந்திருக்கா டேப்பை பிடிச்சி, நீ அந்த பக்கம் டேப்பை பிடிச்சிக்கோ, நான் இந்த பக்கம் டேப்பை பிடிச்சிக்கோ. ஒரு பக்கம் ஜோதிமணி நிற்க கடலுக்குள்ளே, ஒரு பக்கம் வந்து மயிலாடுதுறை எம்பி சுதா நிற்க, இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தக்கு வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்க, மாறி உட்காந்து அளந்திருக்காங்க டேப்பை, அது கடலுக்குள்ளே வச்சுக்கிட்டு. 7000 ஏக்கர் இந்திரா காந்தி வந்து 215 ஏக்கரை கொடுத்துட்டு 7000 ஏக்கர் தான். இது கிவ் அண்ட் டேக் பாலிசியா, கொடுத்து வாங்குறதான். எங்கள் ஊரில் ஒரு சம்பந்தம் சொல்லுவாங்க, நான் சொல்லிடுவேன், நம்ம தப்பாக போயிடும், அதனால் வேணாம் விடுங்க. அதாவது அது மாதிரி இவர் 215 ஏக்கரை இந்திரா காந்தி கொடுத்துட்டு 7000 ஏக்கர் எடுத்தாங்கன்னா, அதில் தான் உலகத்திலே அதிகமான மீன்கள், உலகத்திலே அதிகமான நண்டு, உலகத்திலே அதிகமான இறால், உலகத்திலே அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கா? இல்லை. உலகத்திலே அதிகமான கனிம வளம் இருக்கான், உலகத்திலே அதிகமான கேஸ் இருக்கான், உலகத்திலே அதிகமான இயற்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதான். அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா நல்ல காசு பார்க்கலாம், தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கலாம். அதுக்காக கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை இலங்கையிலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த 215 ஏக்கர் ஒன்றுத்துக்கு ஆகாத இடத்த கொடுத்தாங்கன்னா இது வானம் பார்த்த பூமியா? வானம் பார்த்த பூமினா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? வானம் பார்த்த பூமிங்கிறது மழையே பெய்யாத, விளைச்சல் இல்லாத நிலத்துக்கு பேர் வானம் பார்த்த பூமி. அதில் இந்த பயிர் கடலை போடுவாங்க. கடலுக்குள்ளே வானம் பார்த்த பூமின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இவனை தலைவராக வர வச்சுருக்கேன் தமிழ்நாடு மாநில காங்கிரஸுக்கு. கடலுக்குள்ளே எப்படி வானம் பார்த்த பூமி இருக்கும்? அது மீனவருடைய வலையை உணர வைக்கிற இடம். கச்சத்தீவு என்பது இயற்கையாகவே ஆசிய கண்டத்திலே அதிகமான மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் மீன் பிடித்துட்டு திருப்பி ஊருக்குள்ளே வராமல் அங்கேயே தங்கிக்க முடியும், வலையை உலர்த்த முடியும், மீன்களை காய வைக்க முடியும், கருவாடாக்க முடியும், பல்வேறு மீனவர்களோடு தங்கி ஓய்வெடுக்க முடியும். கிட்டத்தட்ட தமிழர்கள் தோன்றிய காலம் தொட்டு, தமிழர் நிலப்பரப்பு தோன்றிய காலம் தொட்டு கச்சத்தீவு தமிழருடைய சொந்த சொத்து. கச்சத்தீவு மட்டும் இல்லை, அங்கே ராமசாமி தீவு இருக்கு. ராமசாமி இந்த ராமசாமி இல்லை, ராமசாமி தீவு, மண்ணாடி தீவு, குறுங்கால் தீவு, குத்துக்கால் தீவு, குருசடி தீவுன்னு 69 தீவுகள் கிழவன் சேதுபதிக்கு சொந்தமான, சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமான தீவு இருந்துருக்குது. அந்த 69 தீவில் ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவு. இவன் என்னமோ அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு கடலை எடுத்து தின்ன மாதிரியும், நாங்கள் வந்து அதில் நெல் போட்ட மாதிரியும், இப்போ மழை வராதனால ஏதோ விவசாயம் பண்ண முடியாமல் அந்த நிலத்தை தூக்கி இலங்கைக்கு வந்து இந்திரா காந்தி கொடுத்த மாதிரியும் உட்காந்து கதை விட்டுருக்காங்க. முதல்ல கச்சத்தீவுனா என்ன, அது யாருடைய நிலம், அது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, அவருடைய பின்னணி என்ன, கச்சத்தீவில் என்ன வளங்கள் இருக்குன்னு படிச்சுட்டு வாயா. கொடுத்தது 282 ஏக்கர். கச்சத்தீவில் பருத்தியுடைய வலைய உலர வைக்கலாம், ஓய்வெடுக்கலாம் இருக்கு சட்ட திட்டங்கள். அங்க தண்ணி கூட கிடையாது. ஆனால் அண்ணா இந்திரா காந்தி இந்த பெற்றிருக்கின்ற இடங்கள் வாஜ் பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர். மத்தியில் ஆளுகிற பாஜகவும் மாநிலத்தில் ஆளுகிற திமுகவும் கச்சத்தீவு என்பது அரசியலுக்கு பயன்படலாம், அது ஓட்டுக்கு பயன்படலாம், இல்லை வாக்குக்கு பயன்படலாம், தேர்தல் நேரத்தில் நாடகத்துக்கு பயன்படலாம். ஆனால் கச்சத்தீவு என்பது தமிழ்நாட்டு மீனவருடைய வாழ்வாதாரம். நீங்கள் ஒருத்தர் சாதாரண அவனோட வாழ்வாதாரங்க அப்படிங்கும், அது என்ன வாழ்வாதாரம்? அவன் வாழ்க்கையே அதை நம்பித்தான் இருக்கு. அது இல்லைன்னா அவன் அந்த இடத்த தாண்டி போக வேண்டிய தேவை ஏற்படுது. அப்படி போகும்போது அவனுடைய படகுகள் உடைக்கப்படுது, வலை அறுக்கப்படுது, அவனுடைய போட்டு பறிக்கப்படுது,
அவனுடைய உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுது, உயிரே இல்லாமல் போகுது. ஒருத்தன் கடலை நம்பி உள்ளே போகிறவன் மீன் பிடிச்சி திரும்பினாதான் வாழ்க்கை. ஆனால் மீன் கிடைக்கல, திரும்பினா மொத்தம் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மீனை பிடிச்சே ஆகணும். மீனை பிடிக்கணும்னா மீன் இருக்க இடத்துக்கு போகணும். இருக்க இடத்துக்கு போகும்போது கச்சத்தீவை தாண்ட வேண்டிய தேவை ஏற்படுது. 10 கிலோமீட்டர் இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து, வெறும் 10 மைல், ஒரு 24 கிலோமீட்டர் தான் மொத்தமே. அதுக்குள்ளே கச்சத்தீவு வருது. அந்த பகுதி நம்முடைய பகுதியாக இல்லாமல் போனதுடைய விளைவு ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 7000 கோடி, 7 லட்சம் டன் இந்தியா முழுக்க மீன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மீன் பிடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் டன், 1,10,000 டன் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் மீன்பிடி தொழில் நடக்கிறது. அதில் அதிகமாக ராமேஸ்வரத்திலிருந்து நடக்கிறது அதிகமான மீன்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் கச்சத்தீவு இல்லாமல் போனுடைய விளைவில் இதுவரைக்கும் 900 மீனவர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஜெனோசைடு, ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை போல மீனவ சமூகம் நித்தம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. 2 மீனவங்க, அவன் வேணும்னு சுடலை, தெரியாமல் யாரோ நினைச்சு விட்டான். யாரு? இத்தாலி கடற்படையை சார்ந்த கடற்படை வீரர்கள் கேரளாவை சார்ந்த 2 மீனவனை சுட்டுட்டான். ஒட்டுமொத்தமான கேரளாவும் துடிச்சு எழுந்து அந்த இத்தாலி கடற்படை சார்ந்த பெரிய கப்பல் பிடிச்சு வச்சு ஒவ்வொரு மீனவனுக்கும் 1 கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் சிறைப்படுத்தி இத்தாலி அரசாங்கம் தலையிட்டு அதற்கு பிறகு அதுக்கு தீர்வு கண்டு அந்த கப்பற்படை வீரர்களை திருப்பி அனுப்பிச்சாங்க. 2 மீனவனை சுட்டதுக்கே ஒட்டுமொத்தமான கேரளாவும் துடிச்சு எழுந்து கேரளா முதலமைச்சர் கிளங்கி காலத்துக்கு வந்துட்டார். 900 மீனவனை சுட்டு கொண்டிருக்கிறான், வலையை அறுத்துட்டு போகிறான். மீனவன் ஒரே செயினில், அதாவது ஒரு நாய்களை பிடிக்கிறாங்க சென்னையில் வச்சு மாநகராட்சி, அந்த நாய்களை கூட மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு நாயாக பிடிக்கிறாங்க. மொத்தமாக 14 பேர் 15 பேரை செயினை போட்டு கையை கட்டி எடுத்துகிட்டு போகிறான். மொத்தமாக தண்ணியை அவன் வாயில் ஊற்றி விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது மானமுள்ள ரோசமுள்ள தமிழனாக இருந்தால் துடிக்கும்ல. அன்னைக்கே 14 பேரை மொத்தமாக செயினில் போட்டு பிடிச்ச அன்னைக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய இனத்துக்கு மொழிக்கு பிரச்சனை நான் துடிச்சு எழுந்துருவேன்னு வந்திருக்கணும். அதை தன் இனமாக இருந்திருந்தா, தன் மொழியாக இருந்திருந்தா, மீனவன் தன் சொந்த சகோதரன் நினைச்சிருந்தா அவர் துடிச்சிருப்பாரு. அப்போ தேர்தல் நெருங்கி வருதுன்னு இந்த கச்சத்தீவை மீட்க சிறப்பு தீர்மானம் போடுவதும், அதை அண்ணாமலை எதிர்ப்பதும், பாஜக அதை ஆமோதிப்பதும், இது முழுக்க தேர்தல் நாடகமே தவிர கச்சத்தீவை மீட்கிற நோக்கம் யாருக்கும் கிடையாது. மீட்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கலாம். மீட்டுட்டா அப்புறம் திமுக எதுக்கு? இப்போ ஊரில் ஒருத்தன் சவப்பட்டி வித்துக்கிட்டு இருக்கான். சவப்பட்டி வியாபாரி தினமும் காலையில் சாமியை கும்பிட்டு, சாமி இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது, யாருக்கும் மரணம் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறான்னா சவப்பட்டி வியாபாரம் நடக்குமா? அவன் காலையில் வெள்ளிக்கிழமை சாமிக்கு பூஜையை போட்டு இன்னைக்கு எப்படியாவது 2 போனம் அந்த ஊருக்குள்ளே விழணும் அப்படின்னு வேண்டுனா தான் அவனுக்கு 2 சவப்பட்டி விற்கும். எப்படி அந்த சவப்பட்டி வியாபாரி அந்த ஊருக்குள்ளே 2 போனம் விழணும்னு விரும்புவானோ அப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் கச்சத்தீவு பிரச்சனை முடியக்கூடாது, காவிரி பிரச்சனை முடியக்கூடாது, முல்லை பெரியார் பிரச்சனை முடியக்கூடாது, அது முடிஞ்சா இவங்களுக்கு வேலை கிடையாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ